வணக்கம் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. சிற்றம்பலம். அங்கே கரத்தனை அணை முகத்தனைந்தின் நலம்புரை பொடுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் நானே. நல்லது. இன்றைக்கு பிப்ரவரி 24 மாசி 13 தேய்பிறை துவாதசி உத்தராட நட்சத்திரம். நாளைக்கு எங்களுக்கு சிவராத்திரி சிவராத்திரி. ராத்திரி. துவாதசிக்கு அடுத்தது திரையோதசி. அப்ப நாளைக்கு பிரதோஷமும் இருக்குது. ஓ. பிரதோஷமும் இருக்குது. உம். இப்ப உண்மையில சதுர்த்தசி திதி அடுத்த நாள் தான். ஏனப்ப அமாவாசை முன்னுக்கு வருது எங்களுக்கு. நாளைக்கு திரையோதசி. கலண்டரை பார்த்தா தெரியும், நாளைக்கு தான் சதுர்த்தசி. இப்ப நாளைக்கு தானே வர வேணும், புதன்கிழமை. அந்த இது 11:48 மட்டும். ஆஹ் அந்த லிங்கோத்பவ காலத்துல அமாவாசை வந்துட்டு. இப்ப லிங்கோத்பவ காலத்துல அமாவாசை வந்துட்டா அது சிவராத்திரியா கொள்றையில அதுக்கு முதல் நாளைத்தான் சிவராத்திரியா எடுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு கொள்ள வேண்டாம். பஞ்சாங்கங்கள் இன்றைக்கு சிவராத்திரி நாளைக்கு சிவராத்திரின்ற விடக்கூட சண்டை பிடிக்கிறது இல்லையா? அது உண்டு. எல்லாம் நீங்க சொல்லித்தன். நினைக்கிறேன் இலங்கையிலே அது புதன்கிழமை வருது இல்லையா? ஓ, என்னண்டு தெரியல, அப்படித்தான் வரும் நினைக்கிறேன். இலங்கையில புதன்கிழமை தான் பார்த்தேன் கலண்டர்ல. எங்களுக்கு சிவராத்திரியை பற்றி நேற்று அந்த ரேடியோ டாக்ல சொன்னது. அந்த வீடியோ முதல்ல பகிர்ந்து இருக்குது. வருமண்டா அந்த இதுலயும் பகிர்ந்து விடுறேன். எங்களுடைய சச்சங்க குரூப்லயும் வாட்ஸ்அப் குரூப்லயும் அதை பாருங்க. அதுல தேவையானது இருக்கும். அதுல ஹையராக்கி இருக்கா பார்க்கலாம் என்று பார்த்தது பாருங்க. சத்தம் கேட்குதா?
ஒன்று தேடுறேன், வந்தால் நல்லா இருக்கும். வரையில பார்த்துட்டே பார்ப்போம். எங்களுக்கெல்லாம் எத்தனையோ தெய்வங்கள், ஆலயம், சிவன், ருத்ரன் என்றெல்லாம் நிறைய அந்த அடுக்கு வழியாக வருகிறது. அதை பார்க்கக்குள்ள இது ஷேர் பண்ண உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியுதா? தெரியுது. கொஞ்சம் பெருசாக்கினா நல்ல. ஆக பெருசாக்கினா அங்கால போகுது. முப்பத்தாறு தத்துவங்கள் உண்டு. தோற்ற முறை அசுத்த மாயையிலிருந்து தான் இது வருது, மிச்சம் இல்லை. இங்க இருக்கு சுத்த வித்தை. தெய்வங்கள் எப்படி வருதுன்னா, முதலாவது இறையினுடைய ஸ்வரூபம், சுயரூபம், சொரூப நிலையில இறைவனை நாங்கள் கடவுளை பரசிவம் என்று நாங்கள் சொல்றோம். அந்த நிலையில இறைவனுக்கு குணங்குறிகள் இல்லை, தொழில் இல்லை என்றெல்லாம் பார்த்து நாங்கள் அதே மாதிரிக்கா பார்த்துடுவோம். அது சிவப்பிரகாசம் செய்யுள்ள வரும். அது அந்த இறைவனுடைய தன்மை அன்றைக்கு பார்த்தது பன்னிரு திருமுறையில ஏழாக இருக்க வேணும். இருக்கிற பாட்டுல இலக்கணம் தெரியுதா இது உங்களுக்கு? அல்லது சிவனாலும் சிவப்பிரகாசம் செய்யுள் தெரியுதா? தெரியுது. இதுதான் அந்த பரலோகத்துல இருக்கிற இருப்பு. 36 தத்துவங்களையும் கடந்து அதற்கும் அப்பாலுக்கு அப்பாலாய் 36 தத்துவங்களுக்கு உள்ளேயும் ஊடுருவி அதற்கு உள்ளாகவும் 36 தத்துவங்களுக்கு அப்பாலாயும் இருக்கிற சிவம் எப்படி இருக்குன்னு கேட்டால் 2வது வரியிலிருந்து பாருங்க. பதி பரமே, அதுதான் நிலவும் உரு இன்றி. அது அருவமும் இல்லை, உருவமும் இல்லை, உருவமும் இல்லை. குணங்குறிகள் இன்றி, அதுக்கு எந்த விதமான குணங்களோ அடையாளங்களோ கிடையாது. செஞ்சடை, மதிசூடியவன், தோருடைய செவியன், அது ஒன்றுமே இல்லை. அங்க குணங்குறிகள் இன்றி நின்மலமாய் நிஷ்களம், எந்த விதமான அழுக்கு இல்லாத சுத்த ஸ்வரூபம், ஏகமாய் ஒன்றேதானது, 2 அல்ல 3 அல்ல, நித்தமாகி என்றும் உள்ளது, அழகில் உயிர்க்கு உணர்வாகி. இப்படி இருக்கிற கடவுள் ஏதோ தூரத்தில் இருக்கிறாருண்டா இல்லை, அதே கடவுள் தான் எங்களுக்கு உள்ளேயும் அந்த சொரூப நிலையில இருக்கிறார். எப்படி இருக்கிறார் கேட்டா, உயிர்களுக்குள்ளே அந்த உயிருக்கு உயிராக உயிர்ப்பாக இருப்பது. அழகில் என்ற எண்ணிறந்த எண்ணிக்கை இல்லாத அளவிட முடியாத உயிர்களுக்கு உயிராக அவர் இருக்கிறார். அழகில் உயிர்க்கு உணர்வாகி அசலமாகி அவர் எங்களோட கலந்து உயிரோட இருக்கிறார்ன்றதுக்காக எங்கட கர்மம், மாயை, எங்கட காரியங்கள் எல்லாத்திலையும் கலந்து அவருக்கு அழுக்குப்பட்டுடுமோண்டா இல்லை. அவருக்கு ஒரு சலனமும் இல்லை, அழுக்கும் இல்லை. அசலமாகி அகண்டிதமாய் எங்கும் விரிந்தவர், பரந்தவர், பின்னமில்லாதவர், ஆனந்த உருவாய், செலவரிதாய், செல்வதற்கரிது, செல் கதியாய், ஆனால் எல்லாரும் செல்லுற கதி அதுதான், சிறிதாகி
அணோரணியார் என்று சொல்லுவார்கள், அணுவுக்குள் அணுவாய். பெரிதாய் மகா என்று சொல்லுவார்கள், பெரிதாய் திகழ்வது தற்சிவம் என்பர் தெளிந்துளோரே. இந்த இருப்புக்கும், இந்த இருப்பில் எங்க இருக்கிறார் என்று சொன்னால் இங்க இருக்கிறார். இந்த 36 தத்துவங்களுக்கும் அப்பால இருக்கிறார் பரசிவன். அந்த சிவம் என்ன செய்கின்றது என்று கேட்டால் அடுத்ததுக்கு வர்றார். என்ன செய்கிறார்? இந்த உலகத்துக்கு உயிர்களும் இருக்குது. இப்போ உயிர்களை தோற்ற வேணும். உயிர்கள் எங்க இருக்கின்றன இந்த நேரத்தில் உயிர்கள் என்று கேட்டால் இந்த மாயையில தான் உயிர்கள் தங்கி நிற்குது. இந்த மாயை என்கிற மலத்தில் மாயை உருவம் இல்லாம அருவமாய் இருக்கிற அந்த மாயையில இந்த உயிர்கள் தங்கி நிற்குது. அது கிருபானந்தவர் அருமையா சொல்லுவார். ஒரு கொல்லன் கொல்லன் இல்லை, பொற்கொல்லன் ஒரு மெழுகுருண்டை வச்சிருப்பார். அப்ப பொண்ணை உரைக்க அந்த மெழுகுருண்டையால உருட்டி உருட்டி வைப்பார். அந்த துகள்கள் எல்லாம் அதில் ஒட்டி கொண்டிருக்கும். பிறகு 2-3 வருடத்துக்கு ஒருக்கா அதை உருக்கினா அதில் ஒரு தங்கம் வந்துடும். அது மாதிரி இந்த மெழுகு உருண்டையில இப்படி எண்ணிக்கையான தங்கத் துகள்கள் ஒட்டி இருப்பது போல அந்த மாயையிலே இந்த உயிர்கள் எல்லாம் பேரு ஒளி காலம் எல்லாம் ஒடுங்கின பிறகு அதிலே ஒடுங்கி நிற்கும். அந்த மாயை மறைப்பு சக்தியிலே தங்கி நிற்கும். மறைப்பு சக்தி அருட்சக்தியிலே தங்கி இருக்கும். அருட்சக்தி சிவத்திலே தங்கி இருக்கும். இதுதான் தோற்ற முறை. இப்ப தோற்ற முறை வரும் பொழுது இறைவன் என்ற சிவம் என்ற பரசிவம் ஒன்றாயிருந்த பரசிவம் 2ஆகும். சிவந்தான் சக்திதனை ஈன்றும், இப்படித்தான் வருது. பரசிவத்துல இருந்து இந்த உயிர்கள் இப்படி இருக்கின்றதே, ஆனந்தமும் அறிவும் முறைந்து தென்னை போல இருக்க வேண்டிய உயிர்கள் எல்லாம் இப்படி ஆணவ அழுக்கில அப்படியே மாறி உணர்வு ஒன்றும் இல்லாமல் இப்படியே இருக்கின்றது என்ற கருணை வருகின்றது இறைவனுக்கு. அந்த இறைவனுடைய இச்சை, இந்த சித்தம், அதுதான் சக்தி வந்துட்டு. வந்த உடனே அது இறைவனுக்கு 2ஆகிற சக்தி. அப்ப சிவன் தான் சக்தி தன ஈன்றும். சிவமும் சக்தியும் வந்தாச்சு. வந்த உடனே என்ன நடக்குது? அந்த சிவ சக்தியினுடைய தொழிற்பாட்டினால இந்த சுத்த மாயை இருக்குத்தானே, அந்த மாயையினுடைய பகுதிகள் இருக்கின்றன. இந்த கர்ம மலத்தினாலே அழுக்குடாம தொடர்புடாம இருக்கிற மாயையின் பகுதியை இறைவன் நோக்க, அவர் அதில பதிக்க, கருத்து பதிக்க, அந்த சுத்த மாயையில ஒரு கலக்கம் வருகுது. சுத்த மாயையில ஒரு கலக்கம் வருகுது. வந்த உடனே அங்கே 5 தத்துவங்கள் வருகுது. அதுதான் நாதம், பிந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்து. நாதம் என்கிற தத்துவத்திலே இறைவன் அடுத்த நிலைக்கு வரப்போறார். இப்ப சக்தியினூடாக இவர் வடிவம் எடுக்க போறார். இது அருவத்திருமேனி. என்ன? அபரசிவனாக வருவார். பரசிவம் அபரசிவனாக நாதத்தில் வருவார். அதான் சக்திதான் சிவத்தை ஈன்றும் வந்துட்டு. அதே மாதிரியாக பிந்து தத்துவத்துல அவர் அபர சக்தியாக வருவார். இந்த பிந்து தத்துவத்துல அபர சக்தியாக. அப்ப இந்த அபரநாதம், அபரநாதத்துல வார சிவனை நாதம் என்றும் சொல்லுவார்கள், அபரசிவன் என்றும் சொல்லுவார்கள், ஆதிசிவன் என்றும் சொல்லுவார்கள். பிந்துவில வார சக்தியை அபரசக்தி, பிந்து சக்தி, ஆதிசக்தி என்றும் சொல்லுவார்கள். இந்த ஆதிசிவன் ஆதிசக்தி வந்து ரெண்டுமே உருவம் இல்லை, அருவம். இந்த ரெண்டும் வந்தாச்சு. இனி ரெண்டும் சேர்ந்து அடுத்ததாக சாதாக்கிய தத்துவம் வரும். அங்கே சதாசிவமூர்த்தி வருவார். அருவுருவ திருமேனி உவந்து இருவரும் புணர்ந்து 2 பேரும் சேர்ந்தோன்னு அங்க சதாசிவ தத்துவம் வந்துடுது. அங்கே சதாசிவனாக இறைவன் வருகிறார். பாருங்க, இறைவன் இது பரசிவன், பரசிவத்தில இருந்துதான் சக்தி வருகிறது. பரசிவத்தில இருந்து பராசக்தி வாரது வந்து அவருடைய சித்தம் தான் அந்த சக்தி. அவருடைய இச்சை, அந்த விருப்பம், அந்த சித்தம் தான் அந்த சக்தி. அந்த சக்தி தொழிற்படுத்த இந்த சுத்தமாய தத்துவத்தில் நாதம் என்ற தத்துவம் வருகிறது. அதிலே இறைவன் ஆதிசிவன், அபரசிவன், நாதசிவனாக வருகிறார். அதே மாதிரியாக அந்த பராசக்தி, அங்கே இருந்து சிவத்தினுடான பராசக்தி இந்த சுத்தமாயில தொழிற்படுத்த பிந்து என்ற தத்துவம் அல்லது தளம் உருவாகுது. அங்கே அபரசக்தி, ஆதிசக்தி, பிந்து சக்தியாக அருவரூபத்திலே வருகிறது. இந்த 2ம் வந்த பிற்பாடு இந்த 2 சிவம் சக்தி 2னுடைய தொழிற்பாட்டினாலையும் இங்கால சாதாக்கிய தத்துவம் என்ற அடுத்த தத்துவம் வருகிறது. அடுத்த தளம் அங்கே சதாசிவனாக அருவுருவ திருமேனியில வருகிறார். சிவலிங்க திருவுருவம் இதில் தான் வருகிறது. நாங்க பார்க்கிற சிவலிங்க திருவுருவம் 5 வகையான சிவலிங்க திருவுருவத்தில் எங்களுக்கு வந்தது கடைசியாக வந்த சிவலிங்க திருவுருவம். அதோட 5 திருவுருவம் இருக்கு. அதெல்லாம் இன்னும் அது பிறகு பார்ப்போம்.
அடுத்ததாக இந்த சிவம் சக்தி இந்த ரெண்டும் தொழிற்படும் பொழுது அவருடைய இந்த கிரியா சக்தி கூடியும் ஞானாசக்தி குறைந்தும் தொழிற்பட அந்த தளத்துல வந்து ஈஸ்வர தளம் மகேஸ்வர தளம், அங்கே மகேஸ்வரன் இருப்பார். ஆக்ஷன், அவர் மகேஸ்வரன் தான் ஆக்ஷன் கிங். எங்களுடைய இங்க அந்த இது மகேஸ்வர மூர்த்தங்கள் என்று இருக்கும். காமனை எரித்தது ஒன்று, அதை காமாரி என்று சொல்லுவார்கள். காலனை உதைத்தது காலாரி என்று சொல்லுவார்கள். மற்றது காலனி யமனை உதைத்தது, மற்றது பிரமனை சிரமறிந்தது, சண்டேஸ்வர அனுக்கிரகமூர்த்தி சண்டேஸ்வரருக்கு அனுக்கிரகம் செய்தது. இப்படி ஒவ்வொரு மூர்த்திகள் இருக்குது. இந்த மூர்த்திகள் எல்லாமே மகேஸ்வர மூர்த்தி. மகேஸ்வர ஈஸ்வரன் அங்க கிரியை கூட, ஆக்ஷன் கூட. மகேஸ்வர மூர்த்தி அங்க வருகிற அந்த மகேஸ்வர மூர்த்தம் அங்க வருகிறது. அடுத்ததாக அவருடைய ஞானாசக்தி மிகுந்து தொழிற்பட்டு கிரியாசக்தி குறைந்து தொழிற்பட அங்க சுத்தவித்தை என்ற தளம் வருகிறது. அங்கே 3 உபதளங்கள் உள்ளன. ஒரு தளத்திலே இறைவன் பிரம்மனாக இருந்து படைத்தலை செய்வார். மற்ற தளத்திலே இந்த சிவம் வந்து விஷ்ணுவாக இருந்து காத்தலை செய்வார். என்னிடத்துல உருத்திரனாக இருந்து அழித்தலை செய்வார். அப்ப இந்த பரசிவம், அந்த சொரூப நிலையில இருந்த பரசிவமும் பராசக்தியானது இங்க தடத்த நிலை தொழிற்பட நிலையில சுத்தமாயில வந்து தொழிற்பட்டு அதுல 5 தளங்களை உருவாக்கி அங்க இந்த 7 வடிவங்கள், நாதம் என்றதுல அபரசிவன், பிந்து என்பதுல அபரசக்தி, சதாசிவத்துல சதாசிவன், ஈஸ்வரத்துல மகேஸ்வரன், சுத்தவைத்தில பிரம்ம விஷ்ணு உருத்திரன் என்று 7 வருகிறது. பரலோகத்துல இந்த தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற சுயநிலை வந்து அவர் ஆதி சுத்த சிவன் என்று போட்டிருக்கு. அதுல அவர் வந்து பரசிவன் பராசக்தி. அப்ப அதையும் சேர்த்தா 9 வடிவங்கள். 9 அதுலயும் ஒரே சக்தி தான் இருக்குது. ஒரே சக்தி தான் இங்கே எல்லாம் இறைவனுடைய சக்தி. சதாசிவத்துல மனோன்மணியாக இருக்கும், ஈஸ்வரத்துல மகேஸ்வரனோட மகேஸ்வரியாக இருக்கும், சுத்தவித்தையில பிரம்மனோட சரஸ்வதியாக இருக்கும், சுத்தவித்தையில விஷ்ணுவோட லட்சுமியாக இருக்கும், சுத்தவித்தையில ருத்ரனோட உமையாக இருக்கும். எத்திரம் ஈசன் என்றால் அத்திறன் அவளும் நிற்பாள். இது எங்கட ஹயராக்கி அந்த ஓர்டர்ல வாரது. இதுக்கு பிற்பாடு என்ன நடக்குதுன்னு கேட்டால் இங்க இருந்து கொண்டு அடுத்த தொழிற்பாடு வருது. இங்க பாத்தீங்களா 36 தத்துவங்கள் அசுத்த மாயையை கலக்குவார். அசுத்த மாயை என்ன செய்வார்? அனந்த தேவரை கொண்டு இங்கே இருக்கின்ற இந்த ஈஸ்வர தத்துவத்துல இருக்கிற மகேஸ்வரன் இருக்கிறார். மகேஸ்வரனுக்கு கீழே 8 உயர் ஆன்மாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை சொல்வது வித்தியேஸ்வரர்கள் என்று 8 பேர். அந்த 8 வித்தியேஸ்வரர்கள், 8 வித்தியேஸ்வரர்கள் தலைமையானவர் அனந்தேஸ்வரர். அந்த அனந்தேஸ்வரரை கொண்டு பாத்தீங்களா, ஈஸ்வர தத்துவத்துல இருக்கிற அனந்தேஸ்வரரை கொண்டு அப்ப என்ன செய்வார்? சதாசிவம் வந்து ஈஸ்வரருக்கு ஹெட். அது மாதிரி இஞ்சால இருந்த அனந்தேஸ்வரரை கொண்டு இந்த அசுத்த மாயையை கிளக்கும். அசுத்த மாயையை கிளக்க அசுத்த மாயையில இருந்து எங்களுக்கு முதலாவது வருகிறது அந்த மாயை அலோகேட்டட் போர்ஷன் வருகிறது. முழு மாயையும் கிளக்குவதில்லை, ஒரு பகுதி. அதுல இருந்து எங்களுக்கு காலம், நியதி, கலை என்ற தத்துவங்கள் வருது. கலையில இருந்து வித்தை, அராகம் வருது. இந்த காலன், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற 5ஓடையும் சேர்ந்த ஆன்மாவை புருடன் என்று சொல்லுவார்கள். ஆன்மாவை புருடன். இவ்வாறாக வித்தியா தத்துவம் 7 வந்துட்டது. இப்ப வித்தியா தத்துவத்தை அதை செய்விப்பது வந்து அங்கே இருக்கிற அவர் அனந்தேஸ்வரர். அனந்தேஸ்வரர் வித்தியா தத்துவங்களுக்கு அதிதெய்வம் அனந்தேஸ்வரர். அவர் இவ்வளவத்தையும் தோற்றுவிக்கிறார். இந்த அனந்தேஸ்வரருக்கு கீழே இந்த அராக தத்துவத்துல ஸ்ரீகண்ட ருத்திரர் என்ற ஒரு ருத்திரர் இருக்கிறார். அங்க வந்து கிட்டத்தட்ட 118 ருத்திரர்கள் இருக்கணுமாம். அதிலே அவர்தான தலைவர், ஸ்ரீகண்ட ருத்திரர். அந்த ஸ்ரீகண்ட ருத்திரர் ஊடாக இந்த அனந்தேஸ்வரர் இந்த பிரகிருதி மாயை என்கிற அடுத்த மாயையை செயற்படுத்துவார். ஸ்ரீகண்ட ருத்திரர் இந்த அராக தத்துவத்தில் இருக்கிற ஸ்ரீகண்ட ருத்திரர் ஊடாக, இங்க இருக்கிற இந்த ஸ்ரீகண்ட ருத்திரருக்கு ஊடாக அங்க சுத்தமாயில இருக்கிற இந்த அனந்தேஸ்வரர் யாரு? இந்த மகேஸ்வர தத்துவத்தில் இருக்கிற ஒரு
உயர் ஆன்மாவாகிய அனந்தேஸ்வரர் இந்த அவர் இந்த அசுத்த மாயையை தொழிற்படுத்தி இவ்வளவத்தையும் தோற்றுவித்தவர். இந்த அராக தத்துவத்திலே இருக்கின்ற ஸ்ரீகண்ட ருத்திரருக்கு ஊடாக அடுத்த பிரகிருதி மாயையை தொழிற்படுத்துவார். இந்த பிரகிருதி மாயையை தொழிற்படுத்தினோன்னு அப்ப இந்த 2வது உலகம் இருக்குத்தான். இந்த உலகங்கள், இந்த அசுத்தமாய உலகத்துல 2 மலத்தை, ஆணவம் கண்மம் ஆகிய 2 மலங்களும் உடையவர்கள் இருப்பார்கள். சொல்றது பிரளயாக 2 டெக்னிக்கல் டேர்ம். இவர்களுக்கு மாயை இல்லை. மாயை இல்லாதபடியினால இவர்களுக்கு நிறைய பிறப்புகள் இல்லை, ஒரு கொஞ்சம் பிறப்பு தானவை. இங்க இருக்கிற ஸ்ரீகண்டருத்திரர் இந்த அனந்தேஸ்வரர், ஸ்ரீகண்டருத்திரர் எல்லாம் சிவஸ்வரூபமாக அப்படியே இருக்கிறவர். எல்லாம் சிவனுடைய வடிவம்தான். அதே சடை, நீலகண்டம், கங்கை, மழு, மான், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பார்வதி எல்லாம் இருக்கும். ஆனா அவர்கள் ஆன்மாக்கள், தெய்வங்கள் என்று சொல்லுவோம். கடவுள் ஒருவர் என்ற தெய்வங்கள். அப்ப இந்த ஸ்ரீகண்டருத்திரருக்கு ஒரு கைலாசம் இருக்கு. இங்க இருக்கிற கைலாசத்துலதான் சுந்தரர் இங்க எங்கட பூலோகத்துல புறக்கிறதுக்கு முதல் இருந்த. இங்க இருக்கிற கைலாசத்துலதான் சுந்தரர் அனந்திதியாரையும் கமலனியாரையும் கண்டு காதல் கொண்ட. என்னோட கர்மா இருக்குத்தானே, அப்ப கொஞ்சம் பிறகு வரும். கர்மா இருந்தா காதல் வரும். இங்க இருந்து அவர் திருப்பி இந்த பிரகிருதி மாயைக்கு இறைவனாலே அனுப்பப்பட்டார். இந்த ஸ்ரீகண்டருத்திரர் இந்த பிரகிருதி மாயை ஏற்படுத்தினோன்னுதான் இந்த மிச்ச தத்துவங்கள் எல்லாம் வருகிறது. சித்தம், புத்தி, அகங்காரம். அகங்காரத்துல பிறந்த முக்குணங்களும் வந்துடும். சாத்விகம், ராஜசம், தாமதம் என்று வந்துடும். இந்த சாத்விக அகங்காரத்துல இருந்துதான் மனம் வருகிறது. அங்கேதான் எங்களுடைய அறிகருவிகள், செவி, தோல், கண், காது, மூக்கு, ஞானேந்திரியங்கள் வருகிறது. ராஜச அகங்காரத்துல இருந்துதான் எங்களுடைய கை, கால், வாய், ஹெருவாய் எல்லாம் வருகிறது. மற்றது தன்மாத்திரைகள் என்று வருகிறது. பூத தாமச அகங்காரத்திலிருந்து சுவை, ஒரு ஊர், ஊசை, நாட்டம் என்ற தன்மாத்திரைகள் வருகிறது. அந்த தன்மாத்திரைகள் ஒவ்வொன்றிலும் இருந்து நாட்டம் அல்லது மனத்திலிருந்து மண்ணும், சுவையிலிருந்து நீரும், ஒளியிலிருந்து நெருப்பும், ஊருல இருந்து காற்றும், ஆகாயமும் வருகிறது. இங்க இருக்கிற இந்த பிரகிருதி மாயையில் இருக்கிற இந்த உலகங்கள்ல இந்த மண்ணை கொண்டு வர அண்டங்கள் 108 அண்டத்தொகுதிகள் இருக்குது. 108ம் 56, 167 அண்டத்தொகுதிகள் இருக்குது. அந்த அண்டத்தொகுதிகளுக்குள்ள இருக்கிற எத்தனையோ ருத்திரர்களுக்குள்ள சிவன்மாரு ருத்திரர்கள் இருக்கிறார்கள். அந்த இதுக்குள்ள எங்கட உலகத்துல இருக்கிற இந்த 7 லோகம், எங்களோட 7 லோகத்துல அந்த வைகுந்தம் அதெல்லாம் தாண்டி சிவலோகம் என்று இருக்குது. அங்கே ஒரு ருத்திரர் இருக்கிறார். அவர் சொல்றது அவரை காலாக்னி ருத்திரர் என்று சொல்றது. காலாக்னி ருத்திரர் அவர் தான் இங்கே இருக்கிற சிவபதம் கொடுக்கிறவர். அவரும் அந்த ஸ்ரீகண்டருத்திரர் காலாக்னி ருத்திரர். இப்ப பாத்தீங்கன்னா காலாக்னி ருத்திரரும் சிவன் மாதிரித்தான் இருப்பார். எண்ணற்ற ருத்திரர்களும் சிவன் மாதிரித்தான் இருப்பினர். ஸ்ரீகண்ட ருத்திரரும் சிவன் மாதிரித்தான் இருப்பார். இந்த காலாக்னி ருத்திரர் தான் எங்களுடைய மும்மூர்த்திகள் ஒருவராக சொல்லப்படுகிறது. மும்மூர்த்திகள், அதாவது பிரம்ம விஷ்ணு உருத்திரர் இங்கே இருக்கிற, இங்கேயும் பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள் இருக்கிறார்கள். அப்ப இவர்களை செயற்படுத்துவது இங்க இருக்கிற ஸ்ரீகண்ட ருத்திரர் இந்த பிரம்ம விஷ்ணு உருத்திரர்களை செயற்படுத்துவார். அந்த ஸ்ரீகண்ட ருத்திரருக்கு இந்த பிரம்மாவுக்குரிய கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குத்தானே, என்ன செய்யணும், என்ன எதண்டோணும், அந்த இதெல்லாம் அங்கே சுத்தமாயில பரசுவனாயிருக்கிற பிரம்மாவின் அங்கே இருந்து அந்த கோட் இங்கே அனுப்பப்பட்டு ஸ்ரீகண்ட ருத்திரருக்கு கூடாக இவருக்கு செயற்படுத்தப்படும். அதே மாதிரி இங்க இருக்கிற விஷ்ணுக்குரிய கோட் ஆஃப் கண்டக்ட், எப்படி செயற்பட வேணும், என்ன செய்ய வேணும் என்றதுகள் அங்கே சுத்தமாயில இருக்கிற விஷ்ணுவினுடைய இருந்து அங்கே இருந்து அனந்தேஸ்வரர், பிறகு அங்கால ஸ்ரீகண்ட ருத்திரர் ஊடாக இங்க செயல்படுத்தப்படும். அதே மாதிரி இங்க இருக்கிற ருத்திரருக்குரிய கோட் ஆஃப் கண்டக்ட் அங்கே சுத்தமாயில, இந்த சுத்த வித்தையில இருக்கிற ருத்திரன் அவருடைய அங்கே இருந்து இங்கே அந்த படிமுறை அனந்தேஸ்வரர் காலாக்னித்தரோடாக இங்கே செயற்படுத்தப்படும். இப்படி ஒரு இதற்கிடையிலே நாங்க பார்த்தோம்னா தெரியும், இறை வடிவாகவே இருக்கிற பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள் இருப்பது சுத்த வித்தை உலகத்தில. அவர்களை தாங்கள் சம்பூபட்ச சிவன், சம்பூபட்ச விஷ்ணு, சம்பூபட்ன உருத்திரன் என்று சொல்லுவார்கள். அவர்கள் புறப்பதில்லை. இங்கே அவதாரம் எடுக்கிற, தசாவதாரம் எடுக்கிற விஷ்ணு எல்லாம் இங்கே வைகுந்தத்தில் இருக்கிற விஷ்ணு. அவர் ஆன்மா. அனந்தேஸ்வரர், ஸ்ரீகண்டருத்திரர் மாதிரி அவரும் ஆன்மா. ஆனா அவர்களுக்கும் கீழே இருக்கிற ஆன்மா. மற்றது இங்கேதான் எங்களுக்கு தெரியும் முக்குண தோஷங்கள் வந்துட்டுது. தமோகுணம், சத்வகுணம் எல்லாம் வந்துதான் இதெல்லாம் வருகிறது. இந்த முக்குண தோஷங்கள் இருக்கிறவர்கள் தான் இங்கே இருக்கிற பிரம்ம விஷ்ணுக்கள் சண்டை பிடிக்கிறது எல்லாம்.
எங்களுடைய புராணங்களிலே வருகிற சிவன், காட்சி கொடுக்கிற சிவன் எல்லாம் அங்கே இருக்கிற பரசிவத்தினால நியமிக்கப்பட்டு சதாசிவருக்கூடாக அப்படியே வந்து இங்கே இருக்கிற ஸ்ரீகண்டருத்திரர் தான் எங்களுக்கு வார. இந்த ஸ்ரீகண்டருத்திரர் தான் இங்க வந்து சம்பந்தருக்கு வந்து பால் கொடுக்கறதுல இருந்து, காட்சி கொடுக்கறதுல இருந்து, இந்த ஞான்மார்களுக்கு அருள் செய்யல இருந்து, காலனை உதைத்ததுல இருந்து, இந்த மகேஸ்வர மூர்த்தங்களை தொழில்படுத்துறதுல இருந்து எல்லாம் இந்த ஸ்ரீகண்டருத்திரருக்காகத்தான் வருது. இதுதான் எங்களுடைய அநேக சிவன்கள். எத்தனை சிவன்கள் என்று பார்த்துட்ட உப்பையில இதுல கொஞ்சம் பேரை நாங்கள் இனங்கண்டு வச்சிருக்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, காம்ப்ளெக்ஸ் ஹயராக்கி. இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்ற ஆகமங்கள்ல இருக்கிற இந்த ஹயராக்கி. இதுக்கிடையில எத்தனையோ தெய்வங்கள் இல்லை, எல்லாத்துக்கும் பெயர்கள், உலகங்கள், அவர்களுடைய பத்தினியார், அவர்களுக்கு அடுத்ததார் எல்லாமே இருக்குது, ஓர்டரா அப்படியே இருக்குது. இதுல ஒரு விளக்கத்துக்காக இது சொல்லி இருக்கிறேன். இதுல உங்களோட இதுல விளங்கினதோ தெரியாது, விளங்கிச்சதா உங்களுக்கு? இது சித்தாந்த வகுப்புகளுக்கு வந்தவே விளங்கும். விளங்கிச்சதையா? இந்த ஒரு கேள்வி என்னன்னா, அப்ப விமலாசனம் போடேக்கல இது அங்க அங்க மேல போயிட்டுதா? எது நீங்கள் இது விளான் செய்து போட்டு மேலத்தாடை வருகிறது. நீங்க அந்த தாமரை தண்டு இருக்கല്ലോ, தாமரை கிழங்குல இருந்து இந்த தண்டு வந்து அந்த பூ தொடங்குற முடிச்சு வருது, முடிச்சு வரைக்கும் தான் ஆன்ம தத்துவம், இந்த பிரகிருத தத்துவம். இவ்வளவும் இங்க வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிரகிருதி தத்துவம் இஞ்சால பாக்குறோம் இல்ல, இந்த அசுத்த மாயை எல்லாம் வந்திருக்கല്ലോ, 36 தத்துவங்கள். அசுத்த மாயைக்கு கீழே இங்கால பிரகிருதி மாயை என்று வருகுதல்லோ, பிரகிருதி மாயைக்கு கீழே இருக்கிற இந்த 24 தத்துவங்கள் இருக்கல்லோ, தொடங்குது சித்தத்தில இருந்து தொடங்குதங்கால இருந்து எல்லாம் வருகுதல்லோ, அந்த 24 தத்துவங்களும் வந்து தாமரை கிழங்குதான் அந்த பிருதிவி மண் அண்டது கீழே இருக்கிற இங்க இருக்கு மண், அது வந்து தாமரைன்ற கிழங்கு. பிறகு அது முளை எடுத்து இந்த அங்குரம் பிறகு இல்லை மேல அந்த நாளம், அதாவது தாமரை தண்டு. அந்த தாமரை தண்டுக்குள்ள 9 துளை இருக்குது. அவன் இப்படி போற 9 துளைகள். அந்த 9 துளைகளும் வந்து இந்த 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்களும் வந்துடும் அதுக்குள்ள. அதுல அது மற்றது அதுல இருக்கிற இந்த முட்கள் மாரி இருக்குத்தானே, முட்கள் மற்ற பகுதிகள் எல்லாம் வந்து கடைசியாக இந்த இது வருதுதானே, இந்த பிரகிருதி என்று வருகுது. இங்க அல்லது பிரகிருதி என்று அவ்வியக்தம் அல்லது சித்தம் என்று சொல்றோமல்லோ, அது வந்து அந்த தாமரை தண்டு பூவோட சேர்ற முடிச்சு. அதுக்கு பிறகு உங்களோட பத்மாசனம் வரும். பத்மாசனம் தான் தாமரை. தாமரையில 8 இதழ், 8 இதழ்ல இந்த இதழும் வந்துடும். வித்தியா இந்த என்ன சொல்றது, அராகம், காலன், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்ற 7ம் வந்துடும். அதோட இங்க சுத்த வித்தை இருக்கிற அந்த தத்துவம் 8ம் சேர்ந்து 8 தாமரை இதழ், அது பத்மாசனம். சரியா? அந்த 8க்கு பிறகு இந்த ஈஸ்வரமன் சதாசிவம் இருக்குத்தானே, அந்த தத்துவத்தில் இருக்கிற தெய்வங்கள், தெய்வர்கள், அவர்கள் தான் கேசரங்கள். அது எந்த இதுக்கு போயிட்டு பத்மாசனத்திலேயே இருக்குதா? இது வந்து நீங்க தாமரையா பாருங்க, தாமரை அதுல அப்ப ஈஸ்வரத்துல வரைக்குள்ள அங்க வந்துடும் அந்த அந்த இதுல. அப்ப அங்க வந்து இங்க வரைக்குதான் நீங்க வந்து என்ன சொல்றீங்க, என்ன சொல்றது, அதுல வந்து அந்த 3 மண்டலம், சூரியன் அதெல்லாம் பாரது அங்கால சக்திக்கு அங்கால, அது அங்கால. இதுல வந்து 2 சதாசிவம். இது வந்தா இந்த பிந்து கண்டதுக்கு தானே, பிந்து தத்துவம் வந்துதான் அந்த புகுட்டு தாமரை இருக்கிற ஒரு தட்டு மாதிரி இருக்கும், அது அது சக்தி. சக்திக்கு அங்கால போனம் என்றால், சக்திக்கு அங்கால போனம் என்றால் நாதம். நாதம் என்று சொல்றது அந்த பீஜங்கள் எல்லாம் அதுல இருக்குன்னு சொல்லுவார்கள். அந்த விதைகளாக இருக்குவல்லோ அந்த 51 சொல்லி தந்திருக்கு, 51 அக்ஷரங்கள். அது அதையும் கடந்து போகைக்குள்ளதான் எங்களுக்கு அங்கால சூரிய மண்டலம். சூரிய மண்டலுக்கு அதிபதி பிரம்மா. அதுக்கு அங்கால சோம மண்டலம், சோம சந்திர மண்டலம், அதுக்கு அதிபதி விஷ்ணு. அதுக்கு அங்கால அக்னி மண்டலம். அக்னி மண்டலத்தை எப்படி பார்க்கிறோம்டா, இப்படி தாமரை இதழ் இருக்குத்தானே, தாமரை இதழின் வெளிப்புற வட்டத்துக்குள்ளால பார்த்தோம்டா அது அவ்வளவு சூரிய மண்டலம். சரியா? முழுக்க பார்க்கணும். தாமரை இதழின் வெளிப்புற வட்டத்துல இருந்து அப்படி இது ஒரு முப்பரிமாணமா பார்க்கணும் நீங்க. தாமரை இதழ் வெளியில இப்படி விரிஞ்சு இருக்குதுண்டா அந்த அந்த அவ்வளவு மண்டலம் வந்து சூரிய மண்டலம்.
அதுல அதுங்க அங்கால அதுக்குள்ள வந்து கேசரங்கள் இருக்குது, மழை அந்த வட்டமா இருக்கும், அது வந்து சந்திர மண்டலம். ஓகே. அதுக்கு அங்கால அந்த பொகுட்டு இருக்குது, ஓ அது அக்னி மண்டலம். ஓகே. அதுக்கு அங்கால சக்தி மண்டலம். அதுலதான் அங்காலதான் எங்களுக்கு அந்த சக்தி ஆசனமா வச்சு சிவன் இருக்கிறேன். ஓகே. அதுக்குள்ள அருவுருவம் என்ன? அதுக்குள்ள சிவலிங்க திருமேனியாக பார்க்கிறது. அது ஓகே. உச்சியில நடராஜர் நடனமாடுறதையும் பார்க்கலாம். ஓகே. நன்றி ஐயா, நன்றி. இதுல இன்னொன்றும் இருக்குது உங்களுக்கு. அது இந்த பாட்டாப்புல அங்க பாருங்க, போன் எடுத்த ரெண்டா செய்யலாம் பண்ணிட்டு. இது எங்களோட உடல்ல கன இடங்கள்ல சிங்க்ரோனைஸ் பண்ணணும். இதை நான் இன்னொன்று போட்டு தரேன், அதை பார்க்க கொஞ்சம் புரியக்கூடியதா இருக்கும் நினைக்கிறேன். இமெயில் அணை போட்டு இதுல எடுத்தா செய்யலாம், பார்க்கலாம். தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. இங்க எடுப்போம். இங்க உங்களோட இதை சுருக்கி போட்டுத்தான் இதை பார்க்கலாம் பாரு. இந்த படம் தெரியுதா உங்களுக்கு? இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் உடம்புல பார்த்தோம்டா, எங்களோட உடம்புல இந்த பாதத்தில இருந்து முழங்கால் வரைக்கும் நிவிருத்தி கலை. இதுக்கு அதிபதி பிரம்மன். இதுல தத்துவம் வந்து உண்டு. மண் என்ற தத்துவம் இதுல இருக்குது. புவனங்கள் 108 இருக்குது. வண்ணமல்ல அக்ஷரம் ஒன்று மட்டும் இருக்குது. மந்திரன் 2, பதங்கள் 28. இதுல இருந்து இடுப்பு வரைக்கும் பாரது. அடுத்தது பிரதிஷ்டாகலை. அதுல வந்து பிரதிஷ்டாகலையில வந்து 56 புவனங்கள், வித்தியாகல புவனங்கள் எல்லாம் இதுல இருக்குது. இதே மந்திரங்கள் 2, தத்துவம் 23. இந்த 24 தத்துவங்கள் பிரகிருத தத்துவத்துல 23 இதுல வருகிறது. வண்ணங்கள் உண்டு. இது பிரதிஷ்டாகலை. இதுக்கு அதிபதி விஷ்ணு. இதுல இருந்து அந்த நாபித்தானம் வயிற்று பகுதியில வர்றது அடுத்தது. அதுல பாத்தீங்கள் என்றால் வித்தியாகலை. இங்க வந்து பிரதிஷ்டாகலை, இங்க வந்து வித்தியாகலை. இங்கதான் வித்தியாதத்துவ குணங்கள். இது நிவர்த்தி பிரதிஷ்டாகலை. இதுதான் வித்தியாகத்துவங்கள் மாற சொல்லிட்டு. இதுல வித்தியாதத்துவங்கள் 7 வருகிறது. புவனங்கள் 27 வருகிறது. மந்திரம் பதம் பண்ணன். இதுக்கு அதிபதி ருத்ரன். இதுல இருந்து இந்த நெட்டி வரைக்கும் மண்டிகர் போட்டிருக்கிறார். பொதுவாக நான் படிச்சது எங்களுடைய இதன்படி கண்டம் வரைக்கும் வந்து சாந்திகளை. இல்ல இதுல வந்து வித்தியாகலை வந்து இந்த கண்டம் வரைக்கும் வரும். இதுல இங்க வச்சுட்டு கண்டம் வரைக்கும் தான் வித்தியாகலை வரும். இப்ப இங்க முகம் வந்து சாந்திகளை. புவனம் 16, சாந்திகலை புவனங்கள் மகேஸ்வரன். இங்க வந்து மேல வந்து அடுத்தது வந்து சாந்தி அதீதகலை. இதெல்லாம் சுத்தமாயக்குரியது, இந்த முகத்துக்குரியதெல்லாம் சாந்தி அதீதகலை. இந்த அதீதகலை வந்து இங்க வரைக்கும் வரும். இதுலதான் நாத தத்துவம் பெறும், நாதாந்தம். இதுக்கு அங்காலதான் எங்கட மிச்சம் போறது என்ன துவதசாந்தம். அந்த கிளைகள் எல்லாம் போய் அங்கதான் பரசிவன் எல்லாம் இருக்கிறது. ஆன்மாவை இங்க இருந்து இங்க கொண்டு போய்த்தான் சுத்தி பண்ணி இங்க வச்சு சுத்தி பண்ணி இங்கதான் நாங்க உச்சியில வந்து வச்சு திருப்பி கொண்டு வந்து இதயத்தானத்துல கொண்டு வந்து பூஜை பண்ணி நாபித்தானத்துல என்ன திருவமத்தியில தியானம் பண்ணி நாபித்தானத்துல ஹோமம் பண்ணி செய்யுது. இது இன்னொரு விதமான விளக்கம். ஒன்று இதயத்தாமரை, மற்றது இது. மற்ற நான் நெட்டது நீங்க சொன்ன அந்த ஆசனம்.
ஒவ்வொரு ஆசனங்களாக பார்க்கிறது. அனந்தாசனம், ஆம், என்ன ஒவ்வொன்றா சொல்லுவோம் இல்லை, யோகாசனம், பத்மாசனம் என்று சொல்றது. நிக்க வேணும். சொல்லுங்க. அந்த பத்மாசனம் சொல்லித்தான் வாமே ஜேஷ்டை ரௌத்ரி மனோன்மணி அந்த சக்திகளை சொல்லி. பத்மாசனம் வரைக்குள்ள அந்த இதழ்கள்ல வந்து வந்து 8 இதழ்கள் எல்லோ, ஓம் 8 இதழ்கள்லயும் வந்து 8 வித்தியேஸ்வரர்கள் இருப்பார்கள் என்று சொல்றது. ஓ- ஓ- ம். வாமே ஜேஷ்டை அந்த இது அந்த இது மனோன்மணி வாரது. அது பிறகா சொல்றது. ஓ, சிங்க்ரோனைஸ் பண்ணி பார்க்கணும் நீங்க. வாமை ஜேஷ்டை எல்லாம் அங்கால அதுக்கு அடுத்ததா தான் வரும். ம். அட்ட வித்தியேஸ்வரர்கள், அட்ட வித்தியேஸ்வரர்களோட சேர்த்து அவர்களை இயக்குற அட்ட சக்திகள் தான் வாமை, ஜேஷ்டை, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரதமணி, சர்வபூதமணி. அதையும் தாண்டித்தான் மனோன்மணி வருவார். ஓ, பிறகுதான் விமலாசனம் வரும். எது? விமலாசனம். இல்ல, நீங்கள் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அது ரெண்டு ரெண்டு இந்த இதுல எப்படி என்றால் பாருங்க. ஆசனம் இருக்குத்தானே, அதுல அனந்தாசனம், அந்த ஆசனம் வந்து யாகசாலையில இப்படி வைக்கிறது. ஒண்டா வைக்கிற ஒரு படிமுறை இருக்கு, அது அந்த ஆசனம். நாங்கள் வைக்கிறது இதய தாமரை. இங்க இருந்து இதய தாமரை இங்க இருக்கிறது. அந்த கொரஸ்பாண்டிங் பார்ட்ஸை தான் நாங்கள் எடுக்க வேணும். அப்ப அதை இதுக்குள்ள கொண்டு ஆசனம் சொல்லி போட்டு இதை சொல்லப்படாது. விலங்கு தானே சொல்றது. அப்ப எங்களுக்கு வந்து பொதுவாக நாங்கள் சொல்லுகிற பொழுது அதுல வந்து நாங்கள் பொதுவாக சிங்க்ரோனைஸ் பண்ணி கொண்டு போறது தாமரை வந்து பத்மாசனம். அது விலங்கு தானே உங்களுக்கு. தாமரை பத்மாசனம். அதுக்கு அங்கால இருக்கிற கேசரம் வந்து அங்கால வரைக்க விமலாசனம். அங்கால அந்த புகுட்டு வரைக்க அது சக்திக்கு வந்துடும். சரிதானே? தாமரை இல்லை, அது விலங்கு தானே உங்களுக்கு. கிழங்குல இருந்து தண்டு முடியும் வரைக்கும் வந்து எங்கட அனந்தாசனம் அதெல்லாம் வரும் அதுக்குள்ள. அப்ப நாங்க கிழங்கு தண்டுல நாங்க இது அனந்தாசனம் சொல்ற கிழங்கு நல்ல தத்துவங்களை தான் நாங்க பாக்குறது. 36 தத்துவங்களை 24 தத்துவங்களும் அதோட முடிஞ்சு. 7 தத்துவங்கள் 7 இதழோடையும் சுத்த வித்தோடையும் முடிச்சு 8. அதுக்கு அங்கால கேசரங்களோட ஈஸ்வர சதாக்கிய தத்துவம் முடிஞ்சு. புகுட்டுல சக்தி தத்துவம் முடிஞ்சு. அதுல இருக்கிற விதைகள்ல பீஜத்துல நாத தத்துவம் முடிஞ்சு. அது கொண்டு அதுல சிங்க்ரோனைஸ் பண்ண கொள்ள எப்படி வரும்னு சொன்னா அந்த இதோட அது அந்த உங்களோட அனந்தாசனம், அந்த ஆதார சக்தி அனந்தாசனம், சிம்ஹாசனம், யோகாசனம் எல்லாம் வந்து யோகாசனம் வந்து அந்த முடிச்சோட வரும். ரகங்கால பத்மாசனம், விமலாசனம் இதோட வரும். அப்படிதான் பார்க்க வரும். சரிதான். அதுல பிறகு நாங்கள் அந்த சக்தி என்ற வரைக்குள்ளதான் பிறகங்கால நாங்கள் வாமை ஜேஷ்டை சொல்லுவோம். அந்த சக்திகள் கீழே இருக்கிற அட்ட வித்தியேஸ்வரர்களை செயற்படுத்துகிறார்கள். அதில் இருக்கிற அட்ட அக்ஷரங்களையும் செயற்படுத்துகிற சக்தி தானே. சக்தி தான் பிரேரித்து பின் மந்திரத்தை பிரேரிக்கிறது அவர்தான். ஓம் நம சிவாய, ஓம் சிவாயம் எல்லாம் பிரேரிக்கிறதும் அவர்தான். அந்த அட்ட வித்தியேஸ்வரர்களை பிரேரிக்கிறதும் அவர்தான். அப்ப சக்தி வந்து அதுக்கு மேலாக இருந்து சக்தி ஆசிரத்துல அந்த சக்திகளை பார்க்கணும். சிவலிங்கம் நாங்க பீடத்துல பார்க்கக்குள்ள இந்த கீழே இருக்கிற சிவலிங்க பீடத்துக்கு கீழே ஆதார சக்தி, இந்த கீழே அந்த மேல வருகுது விரிஞ்சு. அப்ப சில இடங்கள்ல பீடம் வந்து இப்படி 2ஆ இருக்கு, உடுக்கு மாதிரி. இப்ப அந்த அது வரைக்கும் வந்து அங்கால நாங்கள் இதை பார்க்கறது இது பிரகதி தத்துவம். அதுக்கு அங்கால வந்து மற்ற அசுத்தമായ தத்துவம் மட்டும் பார்க்கறது. என்னுடைய சிவலிங்கத்துல எல்லாம் உண்டாத்தான் இருக்கு. இப்ப நான் அது பாவிக்க இல்லாது. சிவலிங்கத்துல அந்த கீழ் பீடம் வந்து இப்படி இருக்கு, அந்த ஒரு உலக்க உரல்ல வந்து நடுவில் வந்து கீழே வாருவேன் அந்த நடுப்பகுதி அது வரைக்கும் பிரகதி தத்துவம். அதுல இருந்து மேலே வரைக்கும் அடுத்த தத்துவம். பிறகு அந்த பீடம் இருக்குத்தானே, அந்த பீடம் வந்து அங்க வந்து சக்தி, அதுலதான் அந்த 9 சக்திகளையும் வைக்கிறது. அது நடுவில் மூர்த்தி, சிவமூர்த்தி, அது சக்தியாலதான் மூர்த்தி. பிறகு அதுக்குள்ள சிவம். அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒரு சிங்க்ரோனைசேஷன்ல வரும். அது பயிற்சியில வேற வேற வரும் கொஞ்சம் கொஞ்சம். நன்றி ஐயா. நன்றி நன்றி.
இங்க எல்லாத்தின் படங்களையும் பக்கத்துல வச்சுட்டு ஒரு நாளைக்கு செய்யணும் என்ன 36 தத்துவங்கள் என்ற இந்த படம் பிறகு அந்த ஜாகசாலை சிவாசனத்தினுடைய படம் இருதய தாமரையினுடைய படம் சிவலிங்கத்தினுடைய படம் இவ்வளவும் வச்சுட்டு நான் படங்களையும் பக்கத்துல இப்படி 5 படமா வச்சு போட்டு மற்றது இதுல இருக்கிற இந்த படம் பார்த்த படம் அதையும் வச்சுட்டு செய்ய சரியா வரும். நேரா வந்துதான் செய்ய வேணும். பாப்போம் இந்த படங்களை எடுத்தோம்னா சரி ஒரு பிரசன்டேஷன் மாதிரி போட்டு 5 படங்களும் அப்படியே போட செய்யலாம். ஓகே ஓகே. சிவகுமார், இலங்கையில சிவராத்திரி எப்ப? புதன்கிழமையா? ஐயா நாளைக்கு இரவைக்குத்தான் ஐயா. உங்களுக்கு இப்ப செவ்வாய்க்கிழமை தானப்ப உங்களுக்கு? ஓ இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு செவ்வாயா உங்களுக்கு? இன்றைக்கு திங்கட்கிழமை. அப்ப உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு. ஆமா. ஏன்னா ஐயா 26ஆம் தேதி லீவு போட்டிருக்குது. அப்ப 25 இரவைக்குத்தான் ஐயா சிவராத்திரி. நான் உங்களை கேட்கிறேன், நீங்க என்ன கேட்கறீங்க? ஓ சாமி, நீங்க உங்க கேலண்டர் பார்க்க வேணும். பொதுவாக பப்ளிக் ஹாலிடே சிவராத்திரி அண்டுதான் இருக்குது. ஆமா. அப்ப சிவராத்திரி அண்டுதான் இலங்கையில பப்ளிக் ஹாலிடே. இலங்கையில மட்டும் வட மாகாணத்துல பள்ளிக்கூடத்துக்கு சொல்லி இருக்கு அடுத்த நாள் விடுதலை, 26ஆம் அந்த அடுத்த நாள் விடுதலை. ஆனா அது என்ன சனிக்கிழமை வகுப்பால அது பிரதியீடு செய்யப்படும். சாட்டர்டே கிளாஸ். சிவகுமார் தான் எங்களுக்கு சொல்லணும், நாங்க சிவகுமாருக்கு. அது கலண்டர்ல சிவராத்திரி என்ற ஒரு தினம் போட்டிருக்குமே. ஓ சிவராத்திரி 26ஆம் தேதி போட்டிருக்கையா மகா சிவர். 26 தான் உங்களுக்கு சிவராத்திரி என்றா 26 உங்களுக்கு புதன்கிழமை. புதன்கிழமை உங்களுக்கு சிவராத்திரி புதன்கிழமை. சரி ஐயா. அது ஏனண்டதெல்லாம் சொல்லி போட்டேன் நாங்க முதல்ல. இனி கேட்கக்கூடாது, பிந்தி வந்தாங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்கள. நான் ஒரு சுவாமி. கனடாவில் ஏன் செவ்வாய்க்கிழமை, இலங்கையில ஏன் புதன்கிழமை என்றது ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்லியாச்சு முதல்ல. சுவாமி இதுல கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? எல்லாரும் சிவராத்திரிக்கு ரெடி தானே? எனக்கு அந்த நேரத்தை சொன்னா நான் அந்த டைமுக்கு வந்துருவேன் ஐயா. நாங்கள் சிவராத்திரி இன்னைக்கு சிவராத்திரிக்காக ஜூம்ல என்ன செய்யற சிவராத்திரியில நேர சிவலிங்கத்தை வச்சு கும்பிடணும். கோயில்களுக்கு போகலாம், பாராயணம் பண்ணலாம், அது செய்யலாம். எங்களுக்கு அடுத்த நாள் வேலை நாள் இருக்கு. அப்ப எனக்கு முழு நாள் முடிக்கலாது. புதன்கிழமை இல்லை, எங்களுக்கு புதன்கிழமை வேலை இருக்கு. அப்ப நான் லிங்கோத்பவ காலம் வரை போட்டு பூஜையை செய்து சிவராத்திரி அண்டே காலையில பூஜை செய்தாலும் இரவுக்கும் பூஜை இருக்குது உண்டுண்டாலும் ஒன்று செய்தாலே பெரிய விஷயம். மற்றது ஆலய வழிபாடு. உங்களோட சேர்ந்து இவ்வளவு தூரத்துக்கு சரி வந்திருக்கிறோம் ஐயா நாங்க. சிவ சிவா. சிவராத்திரியை பற்றி அந்த கொடுத்த ரேடியோ டாபிக் நேற்று போட்டிருக்கிறேன், அதை பாருங்க. சரி சுவாமி. என்ன செய்யறது? இரவு பூசை 10 மணிக்கு முன்னம் செய்துட்டு கோயிலுக்கு போகலாம் தானே? ஓ நானும் அப்படித்தான். நான் பொதுவா என்ன செய்யறேன்னு கேட்டா, ஒன்றில் கோயிலுக்கு முதல் போயிட்டு அந்த அர்த்தஜாம பூசையை வீட்டுல செய்யறது, அல்லது பூசையை முதல் செய்து போட்டு அதுக்கு கோயிலுக்கு போறது, அல்லது இடையில ஒரு காப்பு. ஏன்னா கோயில நிறைய சனமா இருக்கும், கார் கொண்டே விடவே ரொம்ப சனமா இருக்கு. ஒரு முறை போய் கொஞ்சம் பார்த்திருக்கா, சரியான சனம் பூசைய வாக்கலாம் போயிட்டு. ஓ
ஒரு ஊசையும் பார்க்கல. எட்டி மூர்த்தியை பார்த்தாலே சரி, பூஜை எல்லாம் உங்களுக்காக தான் நடக்குது. எல்லாரும் போனான்னு போகாட்டின்னு எங்களோட பேர்ல தான் பூஜை நடக்குது. தான் பரார்த்த பூஜை. போன முறைதான் அப்படி சரியான நெருக்கமா இல்ல, இருந்தது. வர வர நல்ல சிவ வழிபாடு நல்லா வருது. நல்லா இங்க மட்டும் இல்ல, நான் இங்கேயும் பார்த்தது மட்டும் இல்ல, அமெரிக்காவில சொன்னாங்க போன முறை சிவராத்திரிக்கு ரெண்டும் இல்லாத மாதிரி அவங்களுக்கு சிவராத்திரிக்கு அது ஹேவ் டு அந்த போலீஸ் செக்யூரிட்டி போட வேண்டிய அளவுக்கு க்ரௌட் வந்துட்டு அந்த அளவுக்கு க்ரௌட் வந்துட்டு ஒரு வாரமே இப்படி இருக்கிறீர்கள். அப்ப ஒரு சிவபெருமான் எல்லாரையும் இப்படி திருப்பி கொண்டு வார. ஆமா. சிவ சிவா. சிவ வான்முகில் வளாது வெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன்கோன் முறையரசு செய்க குறவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரையறங்கள் ஓங்க நட்ட வம்பேல் விமல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நரகரம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா. பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா.